அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நன்மை நிறைந்த நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி வருவது ஒரு விதமான நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் போது பல மடங்கு நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். ஏனென்றால் ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஒத்துழைப்பு என்பது மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்ல முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதே சமயம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தவறான முடிவு எதையும் இந்த தருணத்தில் எடுக்க வேண்டாங்க. உத்தியோக ரீதியாக உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான பலன் மிக விரைவில் நிச்சயமாக கிடைக்கும். எனவே சற்று பொறுமையுடன் அனைத்து உத்தியோக ரீதியான பணிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனால் அலுவலக ரீதியான பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமான போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து கும்பராசிக்காரர்கள் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக கொடுக்கிறாருங்க. அவர் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியிலும் அதீதமாக கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. பெரிய அளவிற்கு கவனக்குறைவு என்பது ஏற்படாத வகையில் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சிறு சிறு கவனக்குறைவுகள் பெரிய அளவிற்கான விபரீத பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். எனவே சிறு சிறு கவனமான விஷயமாக இருந்தாலும் சிறு சிறு தவறாக இருந்தாலும் அவற்றை அதீத கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் திட்டமிட்டபடி புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் புதிய ஒப்பந்தங்களும் பல விதமான அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மானியம் வரி சலுகை உட்பட பல்வேறு விதமான நன்மைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். 25ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தியாகவும் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் துணிந்து முதலீடு செய்யலாங்க. அவற்றில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் லாபம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கடுமையான போட்டிகள் நிலவினாலும் அவை அனைத்தையும் சமாளித்து மிக சிறந்த ஒரு சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தில் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. எனவே இனி நிலைத்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நிறைந்த நன்மை மட்டுமல்லாது பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான வாய்ப்பை குரு உறுதிப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணம் மனதிற்கு மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க. வித்யாக்கார
ராசிக்காரராக இருக்கக்கூடிய புதன் 10ல் வலுவாக சஞ்சரிக்கிறார். புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறதுங்க. அதே சமயம் மோட்சக்காரகர் மற்றும் ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குடும்பஸ்தானத்திலும் மோட்சக்காரகர் அஷ்டமஸ்தானத்திலும் இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. குடும்ப ரீதியாக ராகுவால் அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளும் கருத்துகளும் தோல்வி பயமும் அவ்வப்போது கூடுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உருவாகிறது. எனவே அது போன்ற சமயங்களில் சற்று மனதை நேர்மறையான சிந்தனையிலும் எப்போதும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய எண்ணத்தையும் விதைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். ஏனென்றால் ராகு கேதுவை தவிர ராசியின் அதிபதியான சனியை தவிர மற்ற கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுப்பாருங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். சிறு செயல் கூட மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கும். பல்வேறு விதமான மனஸ்தாபம், பிரச்சனை, கருத்து வேறுபாடு போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான ஒரு வாரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் தொழில்துறை ரீதியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசாங்க சலுகைகள் உட்பட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. 27ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார். எனவே செவ்வாயினுடைய மாறுதலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க. ஆடு மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்புல மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தடுமாற்றம் இல்லாமல் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதோடு புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க. பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக நடைபெறும். மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது. மனதிற்கு நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.